ஏன் வந்து நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, அப்போ ஒரு டாக் ஒன்று வந்தது. பேப்பர்லலாம் எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க, சினிமா இண்டஸ்ட்ரியை நேஷ்னலைஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்படி ஒரு வேளை நேஷ்னலைஸ் பண்ணாங்கன்னா, இந்த ஒரு சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நமக்கு ஃபியூச்சருக்கு நல்லா ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் ஃபிலிமை கட் பண்ணிவிட்டு, ஸோ ஐ ஜாயின்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட். அந்த ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி நான் வெளியில் வந்தேன். உங்க கூட யாரெல்லாம் படித்தாங்க அப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில்? ருத்ரையா படித்தார் என் கூட. அப்புறம் வந்து ஜிபி கிருஷ்ணா, அவன் கேமராமேன், அவன் படித்தாப்புல. அப்புறம் வந்து பிரபாகர், நம்ம கேமராமேன் டைரக்டர் பிரபாகர், அவன் 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 கூட அவன் என் ரூம்லலாம் என்னோடலாம் இருந்தான். ஜார்ஜ்னு சொல்லிட்டு மலையாளம் டைரக்ட் பண்ணார் அவர், ஜார்ஜ். அப்புறம் வந்து அழப்பன் கேமராமேன், மலையாளத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 படம் டைரக்ட் பண்ணியிருக்கான். மம்முட்டி படம்லாம் டைரக்ட் பண்ணி கேமரா பண்ணியிருக்கான். ஸோ அந்த அழப்பன் எனக்கு வந்து இப்படி எனக்கு எங்கே போனாலுமே எனக்கு விஐபிஸ் எல்லாருமே எனக்கு பழக்கம் வர அளவுக்கு மேலே வந்தவங்க எல்லாருமே எனக்கு பழக்கம். ருத்ரையாவோட நல்ல நட்பு இருந்தது? நல்ல நட்பு இருந்தது. எப்போவுமே யார்கிட்டையும் பேசவே மாட்டார். அவர் பாட்டும் வருவார், சிரிச்சிட்டு போயிட்டே இருப்பார். பட் ஈ நெவர் டாக் டு எனிபடி. பட் அவர் உள்ளுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறது வந்து அவர் ஒன்ஸ் ப்ரெசன்டேஷனில் தான் தெரிஞ்சுது. அவருடைய எக்ஸ்போசர்ஸ் எல்லாமே அந்த ப்ரெசென்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இவ்வளோ விஷயங்கள் அவர் கையில் இருக்குதுன்னு.